வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கதையை கேட்க போகிறோம். அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையில் ஒரு பெரிய சுவர் இருக்குன்னு நாம் எல்லோரும் நினைப்போம். ஆனால் சில நேரங்களில் அந்த சுவர் உடஞ்சி ரெண்டுமே ஒன்று சேரும். அப்படி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விலங்கியல் ஆராய்ச்சியாளர் அருண் வாழ்க்கையிலையும் நடந்துச்சு. வாங்க உண்மை சம்பவம் என்னன்னு பார்க்கலாம். இது நடந்து பல வருஷம் ஆச்சு. அருண் ஒரு பெரிய விலங்கியல் ஆராய்ச்சியாளர். புதுசாக உயிரினங்களை கண்டுபிடிக்கணும்னு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு இவருக்கு ஒரு பெரிய ஆசை. அதனால் மனுஷ நடமாட்டமே இல்லாத இமயமலையில் பல வாரம் தங்கியிருந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தார். அந்த இடத்துல ஒரு அரிய வகை பனிச்சிறுத்தையை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். பல நாள் தேடியும் கிடைக்கல. அருண் ரொம்ப களைச்சு போயிருந்தார். ஒரு நாள் கடும் பனி புயல் ஆரம்பிச்சிருச்சு. இவர் கூட வந்த உதவியாளர்கள் எல்லாம் மலை அடிவாரத்திலேயே தங்கிட்டாங்க. அருண் மட்டும் மேலே தனியாக மாட்டிட்டு இருந்தார். உறைபனி, குளிர், ஃபோன் சிக்னலும் இல்லை, உணவும் தீர்ந்து போச்சு. அவ்வளவுதான், இந்த மலையிலே நம்ம வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு அருண் பயந்து நடுங்க ஆரம்பித்தார். சயின்ஸ் வேறு படித்தவர். கடவுள் நம்பிக்கையெல்லாம் அப்போ பெருசாக கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் அவர் அறியாமலே கடவுளை யாராவது வந்து காப்பாற்றுங்கன்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டார். அப்போது திடீர்னு ஒரு பெரிய புயல் சத்தம். ஒரு வினாடி கண்ணை பறிச்சிச்சு. மின்னல், கடும் பனி புயலும் வீசிச்சு. அந்த புயல் காற்று அருண் கண்களை மூடி மறைச்சிச்சு. அருண் கண்ணை மூடி திறக்கும்போது அவருக்கு முன்னாடி ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு. பெரிய ஜடாமுடி, கழுத்தில் பாம்பு, உடல் முழுக்க திருநீறு, கையில் திரிசூலம், சுற்றி ஒரே ஒளிமயம். அருணுக்கு ஒன்றுமே புரியலை. இது உண்மையா இல்லை குளிரில் என்ன கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு நினச்சார். அந்த உருவம் மெதுவாக அருணை பார்த்து ஒரு புன்னகை செஞ்சிச்சு. அப்புறம் அருண் பக்கத்தில் இருந்த ஒரு பாறையை சுட்டி காட்டுச்சு. அந்த பாறையிலே ஒரு குகையோட நுழைவாயில் மங்கள தெரிஞ்சிச்சு. அருண் அப்படியே உறைஞ்சி போய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அந்த ஒளிமயமான உருவம் மெதுவாக மறைஞ்சிடுச்சு. அவருக்குள்ள ஒரு புது சக்தி வந்த மாதிரி இருந்துச்சு. உடனே அந்த பாறை பக்கமாக ஓடினார். அந்த குகைக்குள்ளே நுழைஞ்சதும் நல்லா சூடாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் காய்கறி, பழங்கள் இருந்துச்சு. அதை சாப்பிட்டு உயிர் பிழைச்சார். அடுத்த நாள் காலையில் புயல் அடங்கினதும் அருண் பத்திரமா மலையடி வாரத்துக்கு வந்து சேர்ந்தார். இந்த சம்பவத்துக்கு பிறகு அருண் ஒரு மனுஷனாக மாறினார். புது மனுஷனாக மாறினார். அறிவியல் உண்மைகளை தேடும் நான் ஒரு நாள் ஆன்மீக உண்மையை தேட வேண்டியதாக போச்சுன்னு அடிக்கடி சொல்லுவார். அந்த பனிச்சிறுத்தையை அவர் கண்டுபிடிக்கலை, ஆனால் அதையும் விட பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டார். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்லுது? இந்த உலகத்தில் அறிவியல் விளக்க முடியாத அற்புதங்கள் நிறைய இருக்குது இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஏதாவது அதிசயம் நடந்திருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.